தரிசனம் பகுதி 112 கைசிக ஏகாதசி மகாத்மியம். நம்பாடுவான் சரித்திரம். ஆழ்வார்கள் அத்துணை பேரும் 5 குலங்களிலே அவதரித்தவர்கள் என்று நம் குரு பரம்பரை கூறும். அதில் திருப்பாண ஆழ்வார் பாணர் குலத்திலே பிறந்தவர் என்பதை நம்முடைய பூர்வர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். எக்குலத்தில் யார் பிறந்தாலும் அக்குலத்தில் அவர் சான்றோராகவும் ஆன்றோராகவும் இருந்தால் அவரே பெரியவர் என்று நம்முடைய வைணவ சம்பிரதாய கொள்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன்படி நம்பாடுவான் என்று ஒரு விஷ்ணு பக்தன் பாணர் குலத்திலே பிறந்தவன் திருக்குறுங்குடியின் சமீபத்தில் வாழ்ந்து வந்ததாக நம்முடைய புராண ரீதியாக நாம் அறிகிறோம். அந்த நம்பாடுவானை பற்றி ஆச்சாரிய ஹிருதயம் என்ற நூலிலே சுவாமி அழகி மணவாளப் பெருமாள் நாயனார் மிலேச்சனும் பக்தனானால் குலதெய்வத்தோடொக்க பூஜை கொண்டு பாவன தீர்த்த பிரசாதனாம் என்கிற திருமுகல்லாச படிக்கும் விஸ்வாமித்ர விஷ்ணுஜித்த துளசி பிரத்யரோடைய உள்கலந்து தொழுகுலமானவன் நிலையார் பாடலாலே பிராமண வேள்விக்குறை முடித்தமை என்று அருளிச் செய்கிறார். இங்கே நிலையார் பாடல் என்பது கைசிக விருத்தாந்தத்தை குறிக்கும். இவ்வூரில் சுவாமி திருமங்கையாழ்வார் நம்பியம்பெருமானை மங்களாசாசனம் செய்யும் பொழுது சிலையால் இலங்கசத்தான் மத்தோர் சினவேழம் கொலையார் கொம்பு கொண்டான் மேய குறுங்குடிமேல் கலையார் பனுவல்வல்லான் கலியன் ஒலிமாலை நிலையார் பாடல் பாட பாவம் நில்லாவே என்று இதற்கு நிலையார் பாடல் என்று பெயரிட்டு நாட்டி வைத்தார். இது வராக புராணத்திலே சொல்லப்பட்ட விருத்தாந்தம். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.